வணக்கம். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்ப கொடுத்த வாக்குறுதியை அவங்க காப்பாத்தல, அவர் முதுகலை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் முதுகலை குத்தலைங்க. ஓபிஎஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை முதல்ல குத்திட்டாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சசிகலா இருக்காங்கல்ல, சின்னம்மா, அந்த சின்னம்மா காலில் தவக்கலை மாதிரி தவழ்ந்து போய் காலை பிடிச்சி கொள்கையை அடமானம் வச்சு ஆட்சிக்கு வந்து கடைசியில் யார் காலை பிடிச்சி இவர் ஆட்சிக்கு வந்தாரோ அவங்க காலையே வாரி விட்ட பயங்கரமான ஒரு துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்ல போனா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைக்கிறதுக்காக பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ்நாட்டு மக்களா இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நிதியை கூட கேட்டு தரக்கூடிய நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இவர் கூட்டணி கட்சியில தான் இருக்கிறாரு, இருந்தாலுமே இவர் பருப்பு அங்க வேகாது. ஸோ அவங்க சொல்றதுக்கு எல்லாமே தலையாட்டி பொம்மையாதான் தமிழ்நாட்டில் இருந்தாகணும். அதே மாதிரி அவர் அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றங்கிற பேர்ல இன்னைக்கு அதிமுகவை விட பிஜேபியோடைய கொடியை தான் அதிகமாக பறக்க விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க வளம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க முழுசா தமிழ்நாட்டை கொண்டு போய் இந்த ஒன்றிய பிஜேபி சங்கிகள் கிட்ட அடமானம் வைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு உஷாரா இருந்துக்கோங்க. என்றென்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய ஒரே கழகம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.